பின்னி பெடலுக்கும் ஈரான். அமெரிக்க போர் விமானங்கள் ஜோர்டான் விமானப்படை தளம் அழிப்பு என அறிவிப்பு. ஜோர்டானில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்க இராணுவ சொத்துக்களுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியதாக ஈரான் இன்று கூறியுள்ளது. அல் அஸ்ராக் விமானப்படை தளத்தின் அமெரிக்காவில் இயக்கப்படும் பகுதியை இலக்காக கொண்டு ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமானங்கள் மூலம் ஒருங்கிணைந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் கூறியுள்ளது. பல போர் விமானங்கள், எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் அளிக்கப்பட்டதாக அல்லது சேதமடைந்ததாகவோ டெஹ்ரான் கூறியுள்ளது. இருப்பினும் இந்த குற்றச்சாட்டுகளை அமெரிக்காவோ அல்லது ஜோர்டானோ உறுதிப்படுத்தவில்லை. போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் இருந்த போதிலும் இரு தரப்பினரும் புதிய இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதால் வாஷிங்டனுக்கும் டெஹ்ரானுக்கும் இடையான தற்போதைய மோதல் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை தனது இரவு நேர தாக்குதலில் கிழக்கு ஜோர்டானில் உள்ள அல் அஸ்ராக் விமான நிலையத்தின் அமெரிக்க பகுதியை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தியது. இந்த தளம் அமெரிக்க போர் விமானங்கள் மற்றும் வானில் எரிபொருள் நிரப்பும் வாகனங்களை இயக்குவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. ஈரானிய அரசு ஊடகங்களின்படி இந்த தாக்குதலில் F-16 மற்றும் F-35 ரக போர் விமானங்கள், எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் மற்றும் இராணுவ ஆளில்லா விமானங்கள் சேதமடைந்ததாகவோ அல்லது அளிக்கப்பட்டதாகவோ கூறப்படுகிறது. மேலும் இந்த தாக்குதலால் அமெரிக்க இராணுவத்திடையே உயிரிழப்புகள் ஏற்பட்டதாகவும் தளத்தின் செயல்பாடுகள் சீர்குலைந்ததாகவும் டெஹ்ரான் கூறியுள்ளது. இருப்பினும் அமெரிக்காவும் ஜோர்டானும் இதை எந்த கூற்றுகளையும் உறுதிப்படுத்தவில்லை. விமானப்படை தளத்திற்கு அருகே வெடிப்புகள் நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் சமூக ஊடகங்களில் பரவி வரும் காணொலிகளால் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் இடம்பெறிக்கப்பட்டதாக போன்ற ஒலிக்கீற்றுகள் வானில் காணப்பட்டன. தனது வான்வெளிக்குள் நுழைந்த பல ஏவுகணைகளை தாங்கள் படைகள் இடைமறித்ததாக ஜோர்டான் அரசு உறுதிப்படுத்தியுள்ளது. ஆனால் எந்த இராணுவ தளம் அளிக்கப்பட்டதாகவோ தாக்கப்பட்டதாகவோ என்று குறிப்பிடவில்லை.